குட் மார்னிங் மக்களே. கரெக்டாக அந்த டைம் வந்து ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. நம்ம காருக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. அலைன்மெண்ட்டு ஒரு 4 months முன்னாடி அலைன்மெண்ட் பார்த்தோம். கார் மறுபடியும் ஷேக் ஆரம்பிச்சிருச்சு. டயர் மாற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அலைன்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அது பண்ணால் தான் நம்ம டயரை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி டயர் வேங்கியும் மறுபடியும் பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட்டை உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்கன்ட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன், ஆனால் என்ன எப்படி ஆகுச்சுண்டு. ஆனால் இந்த வீடியோவில் ஒன் மோர் டைம் காட்டுறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நல்ல வித்தியாசமான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டயர் ஷாப்பில் எப்படின்னா 2 விதமான டயர் விற்கிறாங்க. யூஸ்டு டயர், புது டயர் விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி டயர் வாங்கிக்கலாம். நல்ல பிராண்டடாக வாங்கணுண்டா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். பார்ப்போம், இன்னும் வெயிட் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த காரு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். இந்த பாருங்கள், டயர் எந்த அளவுக்கு அடி வாங்கின்னு பாருங்கள். சரியான அடி வாங்கி. கண்டிப்பாக டயர் மாற்றியே ஆகணும். கர்வ்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிதுண்டு. இது ஒரு 3 months முன்னாடி தான் மாற்றினேன். ஸோ நல்ல புது டயர் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. பேக் டயர் வந்து எப்போதுமே அந்தளவுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா ஃப்ரண்ட் டயர் தான் பிரச்சனை வரும். நல்ல கம்பெனி இது. மிஸ்லியன்னா அது என்னன்னு தெரில, இந்த பிராண்ட் இது. ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் 4 டயரை மாற்றணும். ஆக்சுவலாக பாருங்கள், நானும் டயரை மாற்றுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் ப்ளஸ் டயரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. இங்கே வந்து பார்கெயின் பண்ணி தான், நம்ம இந்தியாவில் எப்படி பார்கெயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயே பார்கெயின் பண்ணணும். ஏன்டா இங்கே பாகிஸ்தானி தான் கடை வச்சுக்கிறாப்புல. ஸோ நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணிடுவோம் எப்படின்ட்டு. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் எப்படின்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அழகாதிய க்ளவுடியான வெதர், ரொம்ப அருமையான வெதர் இன்றைக்கி. எப்படி சம்மர் டைம் ஆக்சுவலாக வெயில் அடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி சரியான க்ளவுடியாக இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகிது. ஸோ பாருங்களேன், ஸோ ரொம்ப அருமையாகிது. இன்றைக்கி வின்டர் சீசன் மாதிரியே இருக்குது வெதரை பார்த்தா. எப்படி இருந்தேன், அது ஒரு நல்லா காரு. மற்ற கார்லாம் அலைன்மெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அது வந்து டொயோட்டா காரு. இன்னொரு காரு வந்து டெஸ்லா. இங்கே ஒரு நம்ம பாகிஸ்தானி அலைன்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் போனால் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். மற்ற லோக்கல் ஸ்டோரில் போனால் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. ஏன்டா அங்கே லேபர் காஸ்ட் கொஞ்சம் அதிகம். இந்த பாருங்கள், ரிம்மு கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ரிம்மு போட்டிக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம். ஒரு டெமோக்காக இதை வெளியே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் யூஸ்டு ரிம்முன்னு நினைக்கிறேன். ஸோ அலைன்மெண்ட்டுக்கு $49 போட்டிக்குது. டயக்னோஸ், ஆயில் சேஞ்சுக்கு யூஸ்டு டயரை விற்கிறாங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம கார் வந்து இப்போ போகிற அலைன்மெண்ட்டுக்காக போகுது. இப்போ பாருங்கள், நம்ம காரு வந்து அலைன்மெண்ட் இருக்குதா என்னன்னு தெரியலை. பார்ப்போம். அவரே பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. 2த்துக்கு சார்ஜ் பண்ணுவாண்டு.
ஸோ எப்படி என்ன பார்ப்போம். ஏன்டா லேபர் சார்ஜ் பண்ணுவாங்க, அலைன்மெண்ட் இல்லாட்டியும் லேபர் சார்ஜ் பண்ணுவாங்க, பார்ப்போம். ஸோ அமெரிக்காவில் கார் மெயின்டெனன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். என்னடா இப்போ ரீசெண்டாக வந்து லேபர் சார்ஜ் அதிகம் பண்ணிட்டாங்க. அதனால் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிக்குது. ஸோ ஏன்டா ரெசிஷன் அதிகமாகிடுச்சுனால ரொம்ப லிவிங் காஸ்ட் அதிகமாகிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட இதையும் இண்டஸ்ட்ரியிலையும் காரு வந்து இந்த காரு வாங்கி 8 வருஷமாகிடுச்சு கிட்டத்தட்ட. நல்லா ஓடிக்கிட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. டயரு, அலைன்மெண்ட்டு, ஆயில் சேஞ்சு அது மட்டும்தான் மோஸ்ட்லி போயிட்டு. இது ஒரு மேஜர் பிரச்சனை எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால தான் டொயோட்டா எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் எத்தனை பேர் டொயோட்டா பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட். vlogging. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் இதை காட்டிட்டேன். நம்மளை அலோவ் பண்ணல, இந்த வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அவங்க ஃபேஸை காட்ட வேணான்னு சொல்லிட்டனால நம்ம மட்டும் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க மூஞ்சை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அவங்களோட வேலையை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எப்படி இருக்குதுன்ட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய ஷாப்பில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அண்ட் சும்மா நம்ம ஒரு கண்ணுக்காக போடணும். அவங்களோட கடையில் வைக்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே மக்களே, ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ சொன்னபடி அலைன்மெண்ட்டு, டயர் ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ டோட்டலாக $200, $20 எக்ஸ்ட்ரா ஆகுச்சு. ஏன்னா பேட்சு பேக் டயரில் இருந்ததுனால அது கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் முடிச்சாச்சு. டயரு வந்து நம்ம இப்போ வாங்கினது வந்து ஒன்லி யூஸ்டு டயர்னால ரேட்டுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகுச்சு. 50 2 டயர்ஸ் $50, சாரி 2 டயர்ஸ் வந்து $100. அலைன்மெண்ட்டு வந்து $80 சொன்னாப்புல. எப்படின்னா ஒன்லி 2 டயர் கிடையாது, 4 டயருக்கு அலைன்மெண்ட்டு $80. அப்புறம் வந்து என்னண்டா மெயினாக அலைன்மெண்ட்டு வந்து பேக் 2 டயரில் தான் அலைன்மெண்ட் இருந்துச்சு, ஃப்ரண்ட் டயரில் கிடையாதுன்றாப்புல. ஸோ பேக் டயர் ரொம்ப மோசமாக இருந்ததுனால அதை கண்டிப்பாக ஃப்ரண்ட் டயர்லேயும் அலைன்மெண்ட் பண்ணால் தான் நல்லது அப்படின்றாப்புல. ஸோ ஓகே, $30 எக்ஸ்ட்ரா தானே அப்படின்ட்டு சொன்னதுனால பிரச்சனை இல்லை, பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ எல்லாம் நல்லா பண்ணி தந்தாப்புல. நல்ல சர்வீஸு. ஏண்டா பாகிஸ்தானி ஒரு ஹரியானாக்கார ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாப்புல. அவர் ஃபேஸை காட்டக்கூடாதனால ஒர்க் பண்ண எதுவுமே காட்டலை. ஏன்னா அவங்க வந்து என்னன்னு தெரில, உங்களுக்கு பிடிக்காத ஒரு அவங்களோட ஒர்க் ப்ராசஸை காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சரி, நம்ம அவங்க சொன்னது ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம காட்டலை. ஸோ அதனால தான் சும்மா நான் வந்து லேஸாக காட்டினேன். மற்றபடி இந்த டயர் ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்பட ஒழுங்காக காட்டலை. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறத காட்டக்கூடாது சொன்னதுனால. ஓகே, ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 4 இயர்ஸ் போயிட்டிக்குது சேனல் ஆரம்பித்து. 200 ஒன்லி சப்ஸ்கிரைபர் தான் வந்திக்கிறாங்க. ஸோ எதனாலன்ட்டுக்காரனா நான் ஒரு காரணம் தான். ஏன்டா வீடியோ கண்டென்ட் அதிகமாக போடாததுக்கு ஒரு காரணம். ப்ளஸ் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குறவங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சரி,
எதுனாலும் தெரில, பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். நிறை குறை இருந்தால் கரெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்கிறோம். நல்ல கண்டென்ட்டு போட நான் முயற்சி பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ அடுத்த வீடியோ நல்ல கண்டென்ட்டோடு வர்றேன். See you guys in another video. Bye.